நம்மளை கேள்வி கேட்க எவன்டா இருக்கா இங்க? நம்மளை கேள்வி கேட்கிற அதிகாரம் எவனுக்கு இங்க இருக்கு? இந்தியாவில் எவனாச்சும் என்னைய பார்த்து கேள்வி கேட்டுருவானா அப்படின்னு கெக்கா பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. இன்னைக்கு கேள்வியா கேட்டு நொக்குன்னு நொக்கி இருக்காங்களாம் அதே ஆளை. கிட்டத்தட்ட ஆளுநரோட நிலைமை எப்படின்னா, யானை காலில் சிக்கின ஆந்த மாதிரி ஆயிட்டு. அப்படியே இல்லைவா, அவரோட நிலைமை கிட்டத்தட்ட அப்படித்தான் இருந்திருக்கு. ஹைலைட்டு ஆளுநருக்கு டைம் லைனை செட் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்டர்லாம் சொல்லுவாங்கள்ல, எதுவாக இருந்தாலும் 24 மணி நேரம் கழிச்சு தான் எங்களால் சொல்ல முடியும்னு. அதை கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். 24 மணி நேரத்தில் நீ ஏதாச்சும் சொல்லலைன்னா அப்புறம் நாங்கள் என்ன சொல்லுவோம்னு உனக்கு தெரியாது. அப்புறம் நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஐயோ அம்மானு கத்தெல்லாம் கூடாது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஆளுநரை கோர்ட்டு கூண்டில் ஏற்றினாலும் ஏற்றலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு ஆளுநரோட கேஸ் இருக்குதா. பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் நிர்பாட்டா கூத்தறிகோப்பு. ஆளுநருக்கு சுப்ரீம் கோர்ட்டு, நம்ம ஆளுநருக்கு ஐயா ஆர்.என். ரவிக்கு சுப்ரீம் கோர்ட்டு 24 மணி நேரம் கெடு கொடுத்துருக்கு. 24 மணி நேரம் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள ஒழுங்கா பேசி நல்ல பிள்ளையா ஒரு முடிவெடுத்தா உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா ஆளுநர்னு கூட பார்க்க மாட்டா அப்படின்ற மாதிரி நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம கேஸு போயிருந்தது இல்லையா? அதான் இந்த ஆளுநர் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு புண்ணியமும் இல்லை அந்த ஆளுநரால். அதான் ஆளுநர்ன்றவர் பிரயோசனப்படாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே ஒரு ஆளுநராக போட்டால் நாங்கள் என்னதாங்க பண்ணுறது? நல்லா நீங்களே நியாயத்தை கேளுங்கன்னு சொல்லி இத்தனை நாளாக பெண்டிங்கில் இருந்த எல்லா மசோதாவையும், கிட்டத்தட்ட ஒரு 12 மசோதா கேட்டு செச்சு ஆடி போய் உட்காந்துருக்காரு. என்னையா சொல்றிய? எப்படியா முதல்ல இத்தனை நாளை இவரை வச்சு நீங்கள் சமாளிச்சுட்டு இருந்தீங்க? இதை தாண்டி வேற என்ன வேலை இவருக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரியே கேட்டிருக்கா. ஜட்ஜு நம்ம இவர் இருக்காப்புல இல்லை, கோஸ்வாமி, அண்ணா கோஸ்வாமி, அவரை மாதிரியே கேட்டிருக்காரு. த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ பார்ல, கிட்டத்தட்ட இந்த சுப்ரீம் கோர்ட் வாண்ட்ஸ் டு நோ. ஆளுநர் அப்படி என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஏன் டிலே பண்ணுறாரு? அதனால் எப்போ பார்த்தாலும் கோர்ட்டுக்கு வந்துட்டா மட்டும் ஆளுநர் சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாரு. மற்ற நேரத்துலலாம் நல்லா காட்டெருமையை முழுங்க மலைப்பாம்பு மாதிரி அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு கிடக்குறாப்புல வேலையை செய்யாமல். ஏன் பண்ண மாட்டேன்றாரு? எவ்வளவு வருஷமாக இந்த மசோதாக்களை பெண்டிங்கில் வச்சுருக்க காரணம் என்ன? அதாவது ஆளுநருக்கு இருக்க சாய்ஸு மொத்தம் 3 சாய்ஸு. இங்கே கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு மசோதாவை அமிச்சா ஒன்று கையெழுத்து போட்டு அனுப்பணும், இல்லையா திருப்பி அனுப்பிடணும் கையெழுத்து போடாமலே. அதுவும் இல்லையா மேலே பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விடணும். இந்த 3 வேலை தான் அவருக்கு வேலை. அதை விட்டு இதை மாற்று அதை மாற்று, இது நொட்டை அது சொட்டை, இந்த வேலையெல்லாம் ஆகவே ஆகாது. கவர்னரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினச்சிட்டாப்புல, ஆளுநர் ஐயா, இப்போ இருக்கிற ஆளுநர் நம்ம ஐயா ஆர்.என். ரவி 1947க்கு முன்னாடி ஒரு கவர்னர் இருந்திருப்பார்ல மாகாணங்களுக்கு, அந்த மாதிரியான கவர்னர்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காப்புல. ஐயா அதெல்லாம் மாறி வருஷக்கணக்காச்சு. சில்வர் ஜூப்ளி எல்லாம் கொண்டாடிட்டாங்க, அதெல்லாம் போயே போச்சு. அவங்க வச்சுட்டு போன வழக்கத்தை நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம் அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு அதிகாரம்னு ஒன்றுமே கிடையாது. அனுபவிக்கலாம், பாத்தியப்பட்டவங்க நீங்கள், அதனால நீங்கள் ஜாலியாக இருக்கலாமே தவிர அதை வச்சுக்கிட்டு நான் கை நீட்டுற இடத்துலலாம் பாயணும் மேயணும் அப்படின்னு சொல்லி ஆடுனீங்கன்னா அந்த பொய்க்கால் குதிரை தான். நீங்கள் அந்த பொய்க்காலையும் உடச்சி விட்ருவாங்க. இப்போ அதுதான் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ஆளுநரை பார்த்து, யோ இந்த நாட்டோட உச்சபட்ச அதிகாரி ஆளுநர்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு போலையா, போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டுனா என்ன, ஜட்ஜுனா என்ன, சுப்ரீம் கோர்ட்டு சொன்னால் என்ன பண்ணணும், இதெல்லாம் போயிட்டு அவருக்கு புரிகிற மாதிரி சட்ட ஆலோசகர்னு யாராச்சும் ஒருத்தர் வச்சிருக்கீங்களா இல்லையா? அவருக்கு கோர்ட்டில் வாதாடுறதுக்கு மட்டும் கூட்டிகிட்டு வரீங்கள,
இந்த கேஸை வாதாடுறதுக்கு அட்டார்னி ஜெனரல் வந்திருக்காரப்பா. நாட்டோட உச்சபட்ச என்ன சொல்ல அந்த வழக்கறிஞர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். முதல் குடிமகன் எப்படி ஜனாதிபதியோ அது மாதிரி முதல் வக்கீல்னு சொன்னால் அட்டார்னி ஜெனரல் தான் இந்தியாவுக்கு. அந்த அட்டார்னி ஜெனரல் இவரை வச்சு வாதாடுற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குல்ல. இந்த அறிவை அவருக்கு ஏன் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணல? இந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர், கேடி டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்கா இல்லையா? கொஞ்ச நாள் அறிவோடு ஏதாவது செயல்பட சொல்லுங்கய்யா. ஏயா அப்படி பண்ணுறான்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மசோதாவை எல்லாம் வேற, இந்த ஆளுநருக்கு ஆப்போசிட்டாக நம்ம வக்கீலுக்கு இறங்கியிருக்காங்க, ஒரு 3 பேர் இறங்கியிருக்காங்க, ஐயா வில்சனு, இன்னும் 2-3 பேர் இறங்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் இவர் இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லி வாய் கிளிய பேசுகிறாப்புல இல்லை, அந்த கிழிஞ்ச வாயை வச்சுக்கிட்டு, அதாவது அரசியலமைப்பை பேசி அந்த கிழிஞ்ச வாயை வச்சுக்கிட்டு இவரால் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ண முடியல சார். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ உனக்கு கையெழுத்து போட்டே ஆகணும். இதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது கவர்னர்கிட்ட. அவர் திருப்பி அமிச்சதை இவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க தெரியுமா இல்லையா? அட்டார்னி ஜெனரலே சொல்கிறாப்புல. அவர் ஒன்றும் சும்மாலாம் திருப்பி அனுப்பல மசோதாவை. அவர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி தான் திருப்பி, நீ கையெழுத்து இல்லை காரணமே சொல்லாமல் திருப்பி அனுப்பிச்சாலும் 2வது முறை அவங்க இங்கே வந்து சட்டமன்றத்தில் அதை பாஸ் பண்ணி அந்த பில்லை மறுபடியும் உங்ககிட்ட அமிச்சா நீ கையெழுத்து போடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சார். சட்டம் சொல்லுது. ஐயா சொல்லுவாப்புல அரசியலமைப்பு சட்டத்தை ராமஜெயம் மாதிரி நான் நெஞ்சில் குத்தி வச்சுருக்கேன்ட்டு, அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே அரசியலமைப்பு சட்டத்தை தான் சொல்கிறாங்க, நீ கையெழுத்து போடணும், அதுதான் உங்களுக்கு இருக்கிற அதிகாரம். அதான் சொல்லுவாங்க, இந்த 2ல் 1 தொடும்பாங்கல்ல, உங்கள் நிலைமை அதுதான், அதைத்தான் நீங்கள் செய்யணும். இத்தனை நாளாக ஏமாந்தவங்க இழிச்சவாங்கள்ட்ட போயிட்டு உட்காந்துட்டு ஆளுநரை ஆட்சி பண்ணிவிட்டு அதே அதிகாரத்தை கொண்டாந்து இங்கனுக்குள்ளே அப்படியே அப்பணும்னு நினச்சிங்க. இப்போ உங்களை கூப்பிட்டு வச்சு அப்புன்னு அப்புறாங்க. அதே அரசியலமைப்பு சட்டத்தை வச்சு தான் அப்புறாங்க, வேறு எதுவும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது, இதை தாண்டி இதுதானே வேலை அவருக்கு, இதை நீங்கள் ஏங்க வந்து சொல்கிறீங்க? உங்களுக்கு தெரியாத, நீங்கள் வழக்கறிஞர் தானே, அட்டார்னி ஜெனரல் தானே நீங்கள், உங்களுக்கு தெரியாதது இவர் ஏன் இதை பண்ணலை, பண்ணாததுக்கான காரணத்தை தான் கேட்குறாங்க. இதில் ஒரு 5 வருஷம் பேக்கெல்லாம் அதிமுக ஆட்சியில் இருந்த மசோதாவெல்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதை நினச்சி ஆச்சரியப்படுறாங்க. இதெல்லாம் யாருக்கு எதிராக நீங்கள் பண்ணுறீங்க? கவர்மெண்ட்டுக்கு எதிராவா இல்லை அங்கே இருக்க மக்களுக்கு எதிராவா? இங்கே நம்ம சைடில் அதாவது ஆளுநருக்கு ஆப்போசிட்டாக இறங்கி விளையாண்டவங்க அழகாக விளையாண்டுருக்காங்க, ரொம்ப அழகாக கேலி கூத்தாக்கியிருக்காப்புல சார். இந்த சர்க்கஸில் கோமாளி எல்லாம் இருப்பாங்கல்ல, அரசியலமைப்பு சட்டத்தை கோமாளின்னு நினச்சிட்டு இருக்காப்புல இவர். அவர் இஷ்டத்துக்கு ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்காரு. அடக்க ஆள் இல்லைன்ற நினப்பு அவர் மனசுக்குள்ளே இருக்குது. 2வது மேலே இருக்கிறவங்க, ஒன்றியத்தில் இருக்கிறவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறப்ப நம்மளை எவனாச்சும் உரசி பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு நினப்பும் அவர்கிட்ட இருக்குது. தயவு செய்து மக்களையோ அரசாங்கத்தையோ காப்பாற்ற சொல்லலை, அரசியலமைப்பு சட்டத்தை ஆளுநர்கிட்டேருந்து காப்பாற்றுங்க சார் அப்படின்னு கோர்ட்டில் வாதாடி இருக்காங்க. இதை வெறும் சும்மா வாய்மொழியாக சொல்லலை, அவர் இத்தனை நாள் இங்கே பண்ண சேட்டையை வச்சே சொல்லியிருக்காங்க. எதை எக்ஸாம்பிளாக கொண்டு வந்தாங்க தெரியுமா? நம்ம ஐயா பொன்முடி இருக்கார்ல, பொன்முடி மேலே ஒரு கேஸ், அந்த கேஸு அவரை கன்விக்டனும் வந்து தீர்ப்பும் ஆயிடுச்சு. அந்த தீர்ப்பு ஆன அந்த சமயத்திலேயே அவரோட பதவி முடிஞ்சு போச்சு. அதாவது அவர் என்ன பதவியில் இருந்தாலும் அந்த பதவியை அவங்க அத்தோட அந்த மொமெண்ட்லேயே முடிஞ்சிச்சுன்னு வைங்க, கன்விக்டு குற்றவாளி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அங்கனுக்குள்ளேயே கதை முடிஞ்சது. இது உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு அந்த கன்விக்ட்ன்ற அந்த தீர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதாவது அடுத்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் அவர் குற்றவாளி கிடையாது. இது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. இதுக்கு இடையில என்னாச்சு, அந்த பதவி போணுச்சு அப்படின்னாலும் மறுபடியும் அந்த பதவியை திரும்ப கூப்பிட்டு கொடுக்கணும். அதுதான் ஆளுநரோட வேலை. ஆனால் ஐயா ஆளுநர் அதை கூப்பிடவே மாட்டேன்ட்டார். ஏதோ இவர் எலெக்ஷனில் நிற்க வச்ச மாதிரியும் இவர் எலெக்ஷனில் அவருக்கான ஓட்டு கேட்ட மாதிரியும் அதனால ஐயா பொன்முடி ஜெயித்த மாதிரியும்
ஐயா ஸ்டாலின்கிட்ட சண்டை போட்டு அமைச்சர் பதவியை வாங்கி கொடுத்த மாதிரியும் அவர் நினச்சிக்கிட்டாப்புல. நான் எவ்வளவு நம்பி உன்னைய பண்ணேன், நீ இப்படி கன்விக்டடாக மாறி நிற்கிறியே, அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மறுபடியும் கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டுக்கு போன உடனே இவர் யாரையா இதை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு, இங்கே தான் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கி வச்சுருக்காரு, அப்புறம் எப்படி இதை வந்து இவர் மாட்டேன்னு சொல்ல முடியும். அங்கே பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே ஆளு கூப்பிட்டாப்புல, வாங்க பதவி ஏற்க வாங்க மறுபடியும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது ஆளுநர் ஒரு ஆளுநர் மாதிரியே இல்லைங்க, ஏதோ எதிர்கட்சி அரசியல்வாதி மாதிரியே உட்கார்ந்துருக்கிறாப்புல. இதுதான் மெயின், அவர் மேலே இருக்க மெயின் குற்றச்சாட்டே அதான். ஆளுநர் தாராளமாக அரசுக்கு எதிராக இருக்கலாம். எப்போ தெரியுமா, அரசு தப்பாக போகுது, செய்கிறது சரியில்லை, கவர்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேங்குது, மேலே இருக்கிறவங்கள்ட்ட பிடிச்சி கேட்க மாட்டேங்குது, மக்கள் சைடு நின்று ஆளுநர் சண்டை போடலாம், தப்பே கிடையாது. கவர்மெண்ட்டே மக்கள் சைடு தான் நிற்கிது. ஆனால் அதுதான் அவருக்கு ஆளுநருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. இந்த எதுக்காக எதிர்கட்சி அரசியல்வாதி பண்ணுறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி என்ன இருக்காப்புல இல்லை, அவர் இந்த கேஸு அந்த கொஞ்சம் வீரியமாக ஆரம்பித்தோடனேயே, அவர் உள்ளே போக ஆரம்பித்தோடனே உடனேயே இவரை நான் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிறேன், பிரமாணம் பண்ணி வச்சதுனால இவர் தான் பிரமாதமாக செஞ்சிட்டார்னு ஏதோ இவருக்கு நினப்பு போல். அவர் அமைச்சராக செலக்ட் பண்ணது அரசாங்கம், எது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். எப்படியோ முந்திக்கிட்டு என்னமோ நீங்கள் தான் முதலமைச்சர் மாதிரி உடனே ரிசைன் பண்ண சொல்கிறீங்க, விளக்குறேன்றிய, யாரை கேட்டு பண்ணியன்னு கேட்க உடனே 2 மணி நேரத்தில் ரிவோக்கு மறுபடியும் கொடுத்தது. இதே வேலையாக போச்சு. ஒரு ஆளுநருக்கு அவரோட வேலை என்னன்னு தெரியல, அவரோட அதிகாரம் என்னன்னு தெரியல, அவர் இருக்க வேண்டிய இடமும் எதுவும் தெரியல. சும்மா இப்படி ஒரு ஆளுநரை போட்டு உட்கார வச்சுட்டு ஏங்க எங்கள் உயிரை வாங்குறீங்க, இதுதான் அங்கே இருக்கிறதுல பெரும் பிரச்சனையாக இருந்தது. இப்போது அங்கே சொல்லியிருக்கா 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கா, ஒழுங்காக முதலமைச்சரோட பேசி, ஒருவேளை உங்களுக்கு போக சங்கடமாக இருந்தாலும், உங்களுக்கு போகிறதுக்கு உங்களுடைய அந்த கிரீடம் ஒத்துழைக்கலை, அதாவது அந்த சொல்லுவாங்க தெரியுங்களா கௌரதை, அந்த கௌரதை உங்களுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்குது, தடங்களாக இருக்குதுன்னா அவரை நீங்கள் கூப்பிடுங்க, கூப்பிட்டு வச்சு பேசி ஒழுங்காக ஒரு முடிவெடுத்தீங்கன்னா இத்தோட மான மரியாதையோடு நீங்கள் இருக்கலாம். இல்லை எனக்கு நான் எவனுக்கு அடங்க மாட்டேன், நான் அடங்காதவன் அப்படின்னு ஏதாச்சும் வந்து அடம் பிடிச்சிங்க அப்படின்னா, வியாழக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு நாங்கள் வருவோம், பெஞ்சு வரும், பெஞ்சு கூட அந்த பெஞ்சில் அன்னைக்கே தீர்ப்பு என்னன்றதை முடிவு பண்ணிடுவோம். ஏன்னா எங்களுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும், இது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டுக்கு மரியாதை நீங்கள் கொடுக்கலன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்படும், அதை நாங்கள் கொடுப்போம், நீங்கள் வேடிக்கை பாருங்கள். அப்புறம் யாரும் எங்களை கோச்சிக்கூடாது. கைமீறி போனதுக்கப்புறம் காலில் விழுந்தா கூட போனது திரும்ப கிடைக்காது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம்னாலும் ஆளுநர் இந்நேரத்துக்கு நியாயமாக முடிவு எடுத்துருக்கணும். பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆளுநர் இதனால் வரைக்கும் நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இவர் வந்து டம்மியே, ஆனால் இன்றைக்கி கோர்ட்டு மட்டும் அந்த வேலையை பார்த்துருச்சு, ப்ரூவ் பண்ணிடுவாங்க, சந்தேகம்லாம் வேணாம், டம்மி தான். ஆள் டம்மியா இல்லை இதுவா நல்ல கத்தான ஆளா அப்படின்றத ஐயா கையிலே விட்டாங்க. இந்த பால் இஸ் ஆன் கவர்னர் கோர்ட். இப்போ கவர்னர் தான் என்ன பண்ணுறது முடிவு பண்ணணும். பார்ப்போம். நன்றி.